மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து காலையிலே கிளம்பி ஃபீனிக்ஸ் மால் தான் வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் செம்ம வெயிலா இருக்கு. வெயில் போட்டு பொழக்குது. வந்து நான் ஒரு 3 நாள்லயே வந்து செம்மையா கருத்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரி டேன் ஆயிடுச்சு என் முகமே. அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க, தாங்கவே முடியல என்னாலையும் அசாராலையும். கண்ணை கட்டுத. இந்த இன்னைக்கு வந்து என் கூட அசார் வரல, அவங்கள வந்து ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீனிக்ஸ் மால் தான் போயிட்டு இருக்கோம். நடுவில் வந்து நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே இங்கே ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ வெயில், தாங்க முடியாத வெயிலாக இருக்குது, இந்த பாடிக்கு தாங்க முடியல. அங்கே வந்து நம்ம நல்லா குளிராக இருந்துட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் திரும்பி போகும்போதும் யூகேல அங்கே வெயில், அதை வேற நாங்கள் வந்து தாக்கு பிடிக்கணும். பாவம் வீரனுக்கு தெரியவில்லை. ஸோ யா, நான் வந்து மோஸ்ட்லி என்னென்ன வாங்கணும்னு ஞாபகம் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் கண்ணா பின்னான்னு தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஐ மீன் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இல்லாமல் என்னென்ன வாங்க போகிறேன் அப்படின்றத வந்து இன்னைக்கு vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபீனிக்ஸ் வந்துட்டோம். போய் பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர் 2 long years நான் வந்து ஃபீனிக்ஸ் வரேன். என்னென்னலாம் வந்திருக்கு, என்னென்னலாம் புதுசாக வந்திருக்குன்னு தெரியல. டிஃப்ரெண்ட். அங்கே போய் மாலில் வந்து எஸ்கலேட்டர் தான் போகும், ஒன்லி 2 floors. இங்கே வந்து நிறைய ஃப்ளோர்ஸ் வேறு இருக்கா. ஸோ வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மால் பார்க்கவே. நானே, எங்கள் அம்மா, அப்புறம் என் தம்பி, நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க தான் என் கூட வந்து எனக்கு துணைக்கு வந்திருக்காங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. வேறு யாரும் எனக்கு இல்லை. எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து என்னென்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எம்என்எஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் எம்என்எஸ் ஹியர். பிகாஸ் நான் எம்என்எஸ் வந்து இங்கே ஒன்லி ஆன்லைன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எம்என்எஸ் இருக்குது, அதான் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிட்டு கொஞ்சம் டாப்ஸ், எனக்கு டாப் மாதிரி பார்க்கணும். ஸோ அது இருக்கா அப்படின்றத வந்து நம்ம போய் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பியூட்டி மேக்கப் செஷன் வந்து போயிட்டு கொஞ்சம் அதுவும் வந்து வாங்கிப்போம். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் தான் இருக்க போகுது. எதுவுமே பெருசாக நல்லாவே இல்லை. எனக்கும் எதுவும் பெருசாக பிடிக்கல, அம்மாவுக்கும் எதுவும் பெருசாக பிடிக்கல. I'm just trying to find something. ட்ரெஸ்ஸு பார்த்தேன், எனக்கு ட்ரெஸ் வந்து செட் ஆகும். சப்பல் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், அதுவுமே எனக்கு பிடிக்கல. ஸோ கைஸ், நான் வந்து லைஃப் ஸ்டைலில் போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே பெருசாக பிடிக்கல. பட் சப்பல் வந்து எனக்கு ஏதோ செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ எம் நாட் த பர்சன் ஹூ சாட்டிஸ்ஃபைஸ் ஈஸிலி. ஸோ அதனால் வந்து வேறு எங்கேயா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், வேறு எங்கேயா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேபி மாலில் வேறு ஏதாவது கடை இருந்தால் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஈஸியாக வந்து என்னை எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆஃபீஸ் வேர் போடுறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி லோஃபர்ஸ் அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸ் இருக்குது. இது வந்து முன்னாடியிலேருந்தே இருக்கான், பட் எனக்கு தான் தெரியல போல இருக்குது. மேபி சென்னையிலேருந்து யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இது முன்னாடிலேருந்தே இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அண்ட் நானும் இப்போ வந்து மார்க் அண்ட் ஸ்பென்சர் உள்ளார வந்துட்டேன். நம்ம ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆர்வமாக இருக்குது எனக்கு. யூஸ்வலி மார்க் அண்ட் ஸ்பென்சர்ஸில் வந்து ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் ஆஃபர்ஸ் எதாவது போட்டிருக்காங்க. அண்ட் நான் பார்க்குற மாதிரி, நான் கேட்குற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இங்கேயே வாங்கிக்கலாம்ல. பார்ப்போம். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. பட் எல்லாமே வந்து 3000 அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருந்தது, பார்த்தா வந்து 2499. இந்தியன் வெர்ஷன், லைக் இந்தியனைஸ்ட் வியர்ஸ் எதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. அண்ட் ஆல்சோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 3000 2000 அந்த மாதிரி தான் இருக்குது. வாங்க கிளம்புவோம்.
இது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இதுதான் வாங்கலான்னு பார்க்குறேன். என் சிஸ்டர்ஸ்க்கும் நான் வந்து ட்ரெஸ் பார்க்குறேன். பட் அதுவும் வந்து எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும் நான் ஒன்று வாங்கிட்டு அசால்ட்டை காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்ப தான். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு டாப் எடுத்துட்டேன். வந்ததுக்கு அதை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என் தங்கச்சிக்கு எதாவது வாங்கலாம், நானும் ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடுத்த மாதிரி எடுத்துட்டோம் ஈடுக்கு அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பி போகிறோம். சரி, அவளுக்கு போய் எதாவது ட்ரெஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக. ஓகே, ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஐ டென்ட் திங்க் இந்தியா வுட் பி திஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அவ்வளோ வந்து லைக் ஒரு நார்மலாக இருக்குது, அதுவே வந்து 5000 இருக்குது. எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கேயே எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ எனிவேஸ், ஸோ ட்ரெஸ் எதுவுமே வாங்க முடியல அவளுக்கு. மேபி வேறு எங்கேயா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் நானும் எதாவது முடிஞ்சால் வாங்குவேன். அப்படி எனக்கு பிடிக்கல அப்படின்னா வெறும் மேக்கப் மட்டும் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு நாங்களும் வந்து சாப்பிட போயிடலாம். ஏன்னா வந்து பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதான் வெயிட் பண்ணுறோம், தம்பி வரதுக்காக வெயிட் பண்ணுறோம். வந்தால் கிளம்பிடுவோம். ஒரு மியூல்ஸ் வாங்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. இன்று முதல் ஹாப்பி. அண்ட் இப்போ வந்து ஹோம் சென்டர் பக்கத்தில் அவந்த்ரான்னு ஒரு ட்ரெண்ட்ஸ் போல இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட போய் என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கா போல இருக்குது. ஸோ அதில் தான் போகிறோம். இது ட்ரெண்ட்ஸோட ப்ரீமியம் வெர்ஷன்ஸில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. கைஸ், நம்மளை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த அவந்த்ரா ட்ரெண்ட்ஸ் கடையில். ஸோ அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். அங்கே வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ என் தங்கச்சி கொடுத்துருந்தா அதுதான் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். பட் ஸ்டில் இன்னும் வரலையும் அது. அதனால் அவங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன் நம்ம வந்து அவங்க சொல்கிறத வந்து மதிக்கணும். ஃபார் ப்ரைவசி ரீசன்ஸ்னால் நம்ம அதை வந்து ஒபே பண்ணணும். அதனால் நானும் எடுக்கலை. கடைசியாக நான் வந்து என்னோடய கன்சீலர் மட்டும் வாங்கணும். அது மட்டும் ஷேட் மேட்ச் எப்படி இருக்குன்னு போட்டுட்டு நாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். மேபி அதை வந்து நம்ம ஆன்லைனில் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பசிக்குது, அதனால் இப்போ சாப்பிட போவோம். சாப்பிட்டுட்டு நானும் என் தங்கச்சிக்கு எதுவும் வாங்கலை. எனக்கு எதுவுமே பிடிக்கவும் இல்லை. லைக் எல்லாமே அந்தளவுக்கு அப்படியே பார்த்தோன்னே பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால் ஏதாவது பிடிச்சதாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மேபி ஈவினிங் போகிற வழியில் வெஸ்ட் சைடில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து வெஸ்ட் சைடில் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ப்ளீஸ், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நானும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சும்மா ஒரு 3 ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணேன். அண்ட் நானும் வந்து பெருசாக ஒரு மேக்கப் ஆர்ட்ஸ்லாம் கிடையாது. சும்மா அப்படியே ஆஃபீஸ் போகிறப்ப நீட்டாக போகணும், இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். இங்கே மட்டும் போட்டிருந்தாங்க. இப்போ கேமராவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் வந்து பெருசாக காமிக்கல. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நாங்கள் இப்போ பக்கத்தில் காலேஜ் பிரியாணி போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு. வெஸ்ட் சைடில் மட்டும் பர்ச்சேஸ் இருக்குது கொஞ்சோண்டு. அது மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வெஸ்ட் சைடும் இங்கே பக்கத்தில் இருக்க வேலுச்சேரியிலே. ஸோ இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நிறையா சொல்லக்கூடாது, நிறையா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வந்து நான் கொஞ்சம் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து என் வீட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன் இந்தியாவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஒரு ஹால் மாதிரி ட்ரை பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து வெட்டிங் பிரியாணி தான் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பசிக்குது செமையாக, டைம் ஆகிடுச்சு வேறு. பிரியாணி வேறு தீந்துருமோன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் காலேஜ் போகலான்னு தான் நினச்சோம். பட் காலேஜ்லாம் போட்டு வேறு ஒரு கடை இருக்குது, நாங்கள் ஏமாற்றிட்டாங்க. அதனால் பக்கத்துலேயே வெட்டிங் பிரியாணி இருந்துச்சு. அப்படியே இங்கே வந்துட்டோம், உட்காந்துட்ருக்கோம். சாப்பாடு வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ ரைஸ் சாப்பிட்டு
சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னே தான் வந்து அப்படியே வாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பசி எல்லாருக்கும். அண்ட் பக்கத்துலேயே வந்து குனாஃபா ஹவுஸ் இருந்தது. ஸோ அவங்களோட குனாஃபா வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து மவுண்ட் ரோட் கிட்ட பார்த்துருக்கேன். சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே பக்கத்தில் கடை இருந்ததுனால போய் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 2 hours கிட்ட ஆகும்னு சொன்னதால அவங்க க்ரீம் குனாஃபா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதை வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். வெஸ்ட் சைட் போடலான்னு நினச்சேன். பட் அசர் வந்து நம்ம நாளைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் இன்னையோட vlog அவ்வளோதான். இதான் என்னோட ஷாப்பிங் ஹால். அவ்வளோதான், என்னோட ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. மேபி வீட்டு பக்கத்தில் எதாக இருந்தால் வாங்கலாம் போய் அங்கே பக்கத்துலேயே. ரொம்ப நான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் அந்த மாதிரி நான் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு சும்மா எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்போ நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான், இன்னையோட வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sumi. Bye. மறக்காமல் அசர் அண்ட் சுமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.